ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்களின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனின் மாறுதல்களை வச்சு மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷமான தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கா. அது தவிர மிதுனத்தில் குரு, கேது பகவான் 5ஆம் இடம்னு காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகுவும், 3 கிரகங்கள் மீன ராசியில், அதாவது சனி, புதன் மற்றும் செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் நிச்சயமாக பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. அதனால் பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, கோள்சாரங்கள் என்னென்ன அப்படின்னா, மாதம் பிறந்து 14ஆம் தேதி பிறக்கிறது. 20ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 23ஆம் தேதி 23/4/2026 புதன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். அதற்கு பிறகு மேஷத்திலிருந்தும் ரிஷபத்துக்கு போகிறார். என்றைக்கு? 9ஆம் தேதி 9/5/2026 அன்றைக்கி. 10/5/2026 அன்றைக்கி செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். இந்த 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். ஏன்னா போர் சூழக்கூடிய உருவாக்கம். ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது, தனித்து வேறு இருக்காங்க. சுபர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கடல் வாணிபத்தில் பெரிய இழப்பு ஏற்படும். அது தவிர இந்த கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் சேரும். இந்த காலகட்டத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தான் என்ற அகம்பாவத்துடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நடக்கும். இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உலக பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்து கடந்து செல்வது தான் நல்லது. தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் பார்த்தேனால் 14/4 வருஷப்பருப்பு, அதாவது பராபவ வருஷம் பிறக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 17ஆம் தேதி அமாவாசை, சித்திரை அமாவாசை. அது மிகவும் முக்கியமான அமாவாசை. பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம். அதற்கு பிறகு 20/4/2026 அன்றைக்கி அக்ஷய திருத்தியை, அதாவது அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் திருத்தியை, 3ஆவது நாள் பிரதமை துதியை திருத்தியை, 3ஆவது நாள் பார்த்தேனால் வளர்பிறை திருத்தியை 3ஆவது நாள்ன்றதுனால அக்ஷய திருத்தியை மிகவும் மிகவும் நல்ல விஷயம். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் மறுபடியும் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் சுபிக்ஷம் கூடும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குண்டான பொருட்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்காக போய் நீங்கள் தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணுன்றது இல்லை. துவரம்பருப்பு, வெல்லம், இந்த மாதிரியான உப்பு, இந்த மாதிரியான வளரக்கூடிய விஷயங்கள், வீட்டுக்கு தேவைப்படும் விஷயங்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 22/4/2026 அன்றைக்கி ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் அவதரித்த நாள். சித்திரை மாதம், திருவாதிரை நட்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூரில் மிகவும் ஏற்றமாக இருக்கும். ராமானுஜர், அதாவது ராகு கேதுவின் தோஷம் இருக்கிறவா ஆதிசேஷனின் அவதாரம்னு சொல்லக்கூடிய ராமானுஜனை சேவிச்சுன்னு வந்தாலே நிச்சயமாக அந்த ராகு கேதுவின் தோஷம் நீங்கும். மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர். அதனால் அவரை சேவிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றம்.
இந்த மாதம் 23/4/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சித்திரை மாதத்தில் ஒரு 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார். அவர் கண் விழிக்கும் போது அதாவது 18 நிமிஷமாக 5-18 நிமிஷம் பிரிச்சுக்கிறார். முதல் 18 நிமிஷம் தன்னுடைய கண் விழித்து காலை கடன்களை பண்ணுறது, அதற்கு பிறகு ஸ்நானம் செய்து, அதற்கு பிறகு அதாவது சாமி கும்பிட்ற நேரம், போஜனம் செய்தல், அதற்கு பிறகு அதுக்கப்புறம் தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்தல், தாம்பூலம் தரித்தல், இந்த 2 நேரமான கிட்டத்தட்ட 36 நிமிஷம், கடைசி 36 நிமிஷத்தை நீங்கள் அதாவது வீட்டுக்கு அடிமனை கோல் ஓடுறது, அதை தவிர புதுசாக பத்திரம் பண்ணுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, பெரிய ப்ராஜெக்ட் போடுறது, இது எது பண்ணிங்கன்னாலும் அதில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தடங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதில் உங்களுக்கு அதாவது கால நேரம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரமான 8:04 காலையில் 8:04 AM லேருந்து 9:34 AM, காலை 8 மணி முதல் 9:34 வரை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 36 நிமிஷம் கழிச்சால்னா 8:58லேருந்து 9:34 வரை உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், பூஜை செய்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த எது பண்ணிங்கன்னாலும், புதுசாக வீடு வாங்குறது, அக்ரிமெண்ட் போடுறது, இது எது செஞ்சிங்கன்னாலும் நிச்சயமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி, மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்றது பெரிய விசேஷம். ஏன்னா முழு நிலவை பார்க்கக்கூடியது. எதுவும் வெய்ய காலத்தில் முழு நிலவு கேட்கவே வேண்டாம், ரொம்பவுமே விசேஷமாக தெரியும். 1/5/2026 அன்றைக்கி, அதாவது நான் இந்த பௌர்ணமி யோகங்கள்னு ஒரு இது போட்டிருக்கேன், அது பாருங்கள். விசேஷமான காலகட்டங்களாக இருக்கும் அன்றைக்கி பௌர்ணமியில், ரொம்பவுமே ஏற்றமான காலம். அதை தவிர பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி அழகர் ஆற்றுல இறங்குறது ரொம்ப பெரிய விசேஷம். மதுரையிலலாம் கள்ளர்கள் ஆற்றுல இறங்கும்போது கூட்டம் சொல்லவே வேண்டாம். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இருந்தாலும் அந்த இதுலேயும் கூட்டங்கள் அலை மோதும். 4/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது பரணி 3ஆம் பாதம் சூரியன் வரும்பொழுது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. ஒரு 21 நாள் 28 நாள் வரலும் இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் முடிவு வைகாசி மாதத்தில் வரும். அதை அப்போ பார்ப்போம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததேனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கீழே ஸ்க்ராலிங்கில் நம்பர் போயின்ட்டுருக்கும், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலும் கொடுங்க. அதை தவிர என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போடுங்க. அதனுடைய UTR ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஜாதகத்தை போட்டுட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு எளிதாக முடிக்க முடியும், எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்திலையும் தசாபுக்தியிலையும் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு வழியை சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரை உண்டான காலகட்டம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிரன், ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த பராபவ வருஷம் சித்திர மாதத்தின் பலனை பார்க்க போகிறோம். சித்திர மாதம்னு சொல்லக்கூடியது 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான நாட்கள். சரி, உங்களுடைய ராசிநாதன் 12ல் இருக்கார் அப்படின்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். சூரியனோடு சேர்ந்து இருக்கார். இதில் என்னென்னா 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் நிச்சயமாக அதனுடைய காரகத்துவத்தை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா சூரியன் அங்கே உச்சபலம் பெற்று போகிறார். அதனால் 12ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நிச்சயம் வீட்டை விட்டு நாட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நிச்சயமாகவே நடக்கும். 12ஆம் இடம் சூரியன் இருக்கிறது அப்படின்னு பார்த்தேனால் கண்டிப்பாக தூக்கத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவா, அதாவது ஏதாவது எமர்ஜென்சியில் அட்மிட் ஆகிருக்கிறவா, உடல்நல குறைவால் அட்மிட் ஆகிருக்கிறவா, அவளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்து சூரியன்
நிச்சயமாக ஒரு சர்ஜரி அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்தில் ராசிநாதன் உங்களுடைய ராசியில் வர்றார். அதனால் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அதை தவிர திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் முடியும். ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிற சப்தமத்தில் உங்களுடைய ராசியையும் பார்க்குறாரு. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 1-6க்கு உண்டானவர் ராசியிலேயே போயிருக்கிறது பெரிய விசேஷம். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் அந்த மாதிரியான கடன் கொடுத்ததெல்லாம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் போகணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறு சிறு பின்னடைவு வரும். இருந்தாலும் ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால சிறு சிறு பின்னடைவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 11ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் சனியோடு சேர்ந்திருக்கா. புதன் பார்த்தோம்னா 23/4 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வர 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல வர்றதுனால நிச்சயமான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுப செலவுகளாக இருக்காது. தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தோம்னா 9/5/2026 அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசியிலேயே வர உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது. குடும்பஸ்தானத்துக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியிலே வரார். அதுவும் நட்பு வீடு தான். கவலைப்பட தேவையில்லை. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 5ஆம் அதிபதி ராசியிலே இருந்து சுக்கிரனோட சம்பந்தப்படுறது ரொம்ப பெரிய விசேஷம். அதோடு பார்த்தோம்னா தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதாவது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் அதிபதி 12க்கு 12 இருக்கிறதுனால செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் அடங்கும். கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா 12க்கு 12ன்னு சொல்லக்கூடிய இடத்துல தேவையற்ற செலவுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அதோடு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் இந்த மாத கடைசியில், அதாவது சித்திரை மாத கடைசியில் மாறிவிடுறார். 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாயும் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அதனால் தூக்கம் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு, தூக்கங்கள் கிடக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நிச்சயமாக வரும். அதை தவிர இந்த ஆஸ்பத்திரி அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவளுக்கு சர்ஜரி வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது அட்மிட் ஆகிருக்கிறவளுக்கு சர்ஜரி வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் வேறு வருது 12ஆம் இடத்துல. அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது. அதை தவிர பார்த்தோம்னா சப்தமாதிபதி 12ஆம் இடத்துல போய் இருக்கார். அதனால் கூட்டு தொழிலில் சிறு சிறு பின்னடைவு இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய சுகங்கள் கெடும். 4ஆம் இடத்துல கேது பகவான், அவரும் போய் கேதுவுக்கு வீடு கொடுத்தவரான சூரியனும் போய் 12ஆம் இடத்துல போய் உட்கார்றது உங்களுடைய சுகங்கள் கெடும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தீர்க்கமான சிந்தனை இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதோடு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோடு பார்த்தலையானால் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. கவலைப்பட தேவையில்லை. அதோடு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இருந்தாலும் செலவுகளும் அதுக்கு ஏற்றார் போல் இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி 12ஆம் இடமான விரயத்தில் போய் உட்கார்றதுனால தேவையற்ற செலவுகள் சற்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு, செலவுகள் அதிகமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது சந்திராஷ்டமம். சரி, இந்த சந்திராஷ்டமத்தின் பொழுது எந்தெந்த நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/5/2026 7/5/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க, பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற பொசிஷன் வந்ததேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு போங்க. அகத்திக்கீரை கட்டு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போங்க. சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக இது கருதப்படுகிறது.
சரி, இந்த மாதம் வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா எந்த ஊர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே இருக்கார். அதனால் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா ஸ்ரீரங்கம் போய் தாயாரை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்களின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனின் மாறுதல்களை வச்சு மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷமான தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கா. அது தவிர மிதுனத்தில் வந்து குரு, கேது பகவான் 5ஆம் இடம்னு காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகுவும், 3 கிரகங்கள் மீன ராசியில், அதாவது சனி, புதன் மற்றும் செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் நிச்சயமாக பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. அதனால் பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, கோல்சாரங்கள் என்னென்ன அப்படின்னா, மாதம் பிறந்து 14ஆம் தேதி பிறக்கிறது. 20ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 23ஆம் தேதி 23/4/2026 புதன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். அதற்கு பிறகு மேஷத்திலிருந்தும் ரிஷபத்துக்கு போகிறார். என்றைக்கு 9ஆம் தேதி 9/5/2026 அன்றைக்கி. 10/5/2026 அன்றைக்கி செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். இந்த 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். ஏன்னா போர் சூழக்கூடிய உருவாக்கம், ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது, தனித்து வேறு இருக்காங்க. சுபர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கடல் வாணிபத்தில் பெரிய இழப்பு ஏற்படும். அது தவிர வந்து இந்த கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தான் என்ற அகம்பாவத்துடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நடக்கும். இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உலக பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்து கடந்து செல்வது தான் நல்லது. தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் பார்த்தேனால் 14/4 வருஷப்பருப்பு, அதாவது பராபவ வருஷம் பிறக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 17ஆம் தேதி அமாவாசை, சித்திரை அமாவாசை. அது மிகவும் முக்கியமான அமாவாசை. பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம். அதற்கு பிறகு 20/4/2026 அன்றைக்கி அக்ஷய திருத்தியை, அதாவது அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் திருத்தியை, 3ஆவது நாள் பிரதமை துதியை திருத்தியை, 3ஆவது நாள் பார்த்தேனால் வளர்பிறை திருத்தியை 3ஆவது நாள்ன்றதுனால அக்ஷய திருத்தியை மிகவும் நல்ல விஷயம். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் மறுபடியும் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் சுபிக்ஷம் கூடும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குண்டான பொருட்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்காக போய் நீங்கள் வந்து தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணுன்றது இல்லை. துவரம்பருப்பு, இது வெல்லம், இந்த மாதிரியான உப்பு, இந்த மாதிரியான வளரக்கூடிய விஷயங்கள், வீட்டுக்கு தேவைப்படும் விஷயங்களை வாங்குவது மிகவும் நல்லது.
அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 22/4/2026 அன்னைக்கு ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் அவதரித்த நாள். சித்திரை மாதம், திருவாதிரை நட்சத்திரம். ஸ்ரீபெரும்புதூரில் மிகவும் ஏற்றமாக இருக்கும். ராமானுஜர் அதாவது ராகு கேதுவின் தோஷம் இருக்கிறவா ஆதிசேஷனின் அவதாரம்னு சொல்லக்கூடிய ராமானுஜனை சேவிச்சுன்னு வந்தாலே நிச்சயமாக அந்த ராகு கேதுவின் தோஷம் நீங்கும். மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர். அதனால் அவரை சேவிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றம். இந்த மாதம் 23/4/2026 அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சித்திரை மாதத்தில் ஒரு 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார். அவர் கண் விழிக்கும்போது அதாவது 18 நிமிஷமாக 5-18 நிமிஷம் பிரிச்சுக்கிறார். முதல் 18 நிமிஷம் தன்னுடைய கண் விழித்து காலை கடன்களை பண்ணுறது. அதற்கு பிறகு ஸ்நானம் செய்து, அதற்கு பிறகு அதாவது சாமி கும்பிட்ற நேரம், போஜனம் செய்தல். அதுக்கப்புறம் தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்தல், தாம்பூலம் தரித்தல், இந்த 2 நேரமான கிட்டத்தட்ட 36 நிமிஷம், கடைசி 36 நிமிஷத்தை நீங்கள் அதாவது வீட்டுக்கு அடிமனை கோல் ஓடுறது, அதை தவிர புதுசாக பத்திரம் பண்ணுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, பெரிய ப்ராஜெக்ட் போடுறது, இது எது பண்ணிங்கன்னாலும் அதில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தடங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதில் உங்களுக்கு அதாவது கால நேரம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரமான 8:04 காலையில் 8:04 AM to 9:34 AM, காலை 8 மணி முதல் 9:34 வரை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 36 நிமிஷம் கழிச்சால்னா 8:58 9:34 வரை உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், பூஜை செய்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த எது பண்ணிங்கன்னாலும், புதுசாக வீடு வாங்குறது, அக்ரிமெண்ட் போடுறது, இது எது செஞ்சிங்கன்னாலும் நிச்சயமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி. மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்றது பெரிய விசேஷம். ஏன்னா முழு நிலவை பார்க்கக்கூடியது. எதுவும் வெய்ய காலத்தில் முழு நிலவு கேட்கவே வேண்டாம், ரொம்பவுமே விசேஷமாக தெரியும். 1/5/2026 அன்னைக்கு, அதாவது நான் இந்த பௌர்ணமி யோகங்கள்னு ஒரு இது போட்டிருக்கேன், அதை பாருங்கள். விசேஷமான காலகட்டங்களாக இருக்கும் அன்றைக்கி பௌர்ணமியில். ரொம்பவுமே ஏற்றமான காலம். அதை தவிர பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி அழகர் ஆற்றுல இறங்குறது ரொம்ப பெரிய விசேஷம். மதுரையிலலாம் கள்ளர்கள் ஆற்றுல இறங்கும்போது கூட்டம் சொல்லவே வேண்டாம். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இருந்தாலும் அந்த இதுலேயும் கூட்டங்கள் அலை மோதும். 4/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது பரணி 3ஆம் பாதம் சூரியன் வரும்பொழுது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. ஒரு 21 நாள் 28 நாள் வரலும் இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம். முடிவு வைகாசி மாதத்தில் வரும். அதை அப்போ பார்ப்போம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததேனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கீழே ஸ்க்ராலிங்கில் நம்பர் போயின்னு இருக்கும், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலும் கொடுங்க. அதை தவிர என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை போடுங்க. அதனுடைய UTR ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஜாதகத்தை போட்டுட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு எளிதாக முடிக்க முடியும், எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்திலையும் தசாபுக்தியிலையும் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு வழியை சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரை உண்டான காலகட்டம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். சிம்மத்தின் ராசிநாதன் சித்திர மாதம்ன்றதுனால 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். தந்தை மகனுக்கு உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதத்தில், அதாவது பராபவ வருஷம் சித்திர மாதத்தில் பார்த்தோம்னா, அதாவது 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் கேத்துவும் சமசப்தமத்தில் ராகுவும் எல்லா கிரகங்களும் இதற்குள்ளேயே இருக்குது. இது அதாவது இந்த
ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது கால சர்ப்பதோஷம்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஜாதகத்தை பொறுத்து தான் தோஷங்களை சொல்ல முடியுமே தவிர இது பொதுவாக இது கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய விஷயம். இந்த கோச்சாரத்தில் பார்த்தாலேயானால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறதும், இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது, சுக்கிரனோடு 10ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கார். அதனால் வந்து பார்த்தோம்னா செய்யக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா ஒரே வாரத்தில், அதாவது 20ஆம் தேதி அன்றைக்கே பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் அரசு, அரசாங்கம் அந்த மாதிரியான வேலையில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து ஆளுமை திறனில் இருக்கக்கூடியவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, கம்பெனியில் சீஃப் செக்ரட்டரி அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் டைரக்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 23ஆம் தேதி அன்னைக்கு புதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் 11ஆம் அதிபதி 11க்கு 11 இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதம் மொத்தமே 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து அதை சாதிக்கக்கூடிய திறனும் சாதிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு வரும். ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனாலையும் 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நிச்சயமாக பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணியிருக்கவங்களுக்கெல்லாம் சர்ஜரி போன்ற விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக உடல்நலத்தை பேணி காக்கிறது ரொம்பவும் முக்கியம். இதை தவிர பார்த்தோம்னா நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதை தவிர திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறது ரொம்பவுமே விசேஷம். 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அதனால் வந்து கண்டிப்பாக திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் இது எல்லாமே இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் செவ்வாய் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். ஆட்சி பெற்ற செவ்வாயோட உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிற நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஏன்னா 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து தந்தையினுடைய இடம். சூரியனும் அங்கேயே இருக்கார். காரகன் அந்த இடத்துல இருக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. தந்தையோடு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சொத்துக்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, மொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். இருப்பினும் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் மடப்பட்டு போகிறது. இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/4 17/4/2026 வரலமும். அது தவிர வந்து இந்த மாத கடைசியில், அதாவது சித்திரை மாதத்தினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா 12/5 10/5 12/5 வரலும் இருக்கக்கூடிய 5/26 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். குழந்தை பிராப்தி ஏற்படும். அதை தவிர பார்த்தோம்னா திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. 2வது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் தொழிலில் அதிக லாபங்கள் வருவது சற்று தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு சார், அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் வந்து நிறைய தொழில் நல்லபடியாக இருக்கும். லாபங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா 10ஆம் அதிபதி 10க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல போய்டார். அதற்கு பிறகு 10ஆம் இடத்துல வர்றதுனால தொழிலும் ஏற்றமாக இருக்கும். அதாவது 20ஆம் தேதிக்கு மேலே தொழில் மிகவும் ஏற்றமாக இருக்கும். உங்களுடைய லாபங்களும் அதிகமாக இருக்கும். ஏன்னா தனக்காரகனே வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் நிற்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் பணம் நிச்சயமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களில் சில நாட்கள் வந்து தள்ளி போடணும்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை கட்டாயம் இருந்ததே. ஆனால் அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பிராயச்சித்தம் இல்லை பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில்
உங்களால் முடிஞ்சதுன்னா அங்கே வந்து அகத்திக்கீரை கட்டு வந்து பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் பார்த்தீங்களே ஏனால் உங்களுடைய உடல் நலத்தை மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஆஞ்சநேய பெருமான் நாமக்கல்லில் போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவுமே விசேஷம். அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக கொடுக்கும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்களின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனின் மாறுதல்களை வச்சு மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷமான தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கா. அது தவிர மிதுனத்தில் வந்து குரு, கேது பகவான் 5ஆம் இடம்னு காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகுவும், 3 கிரகங்கள் மீன ராசியில், அதாவது சனி, புதன் மற்றும் செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் நிச்சயமாக பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. அதனால் பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, கோள்சாரங்கள் என்னென்ன அப்படின்னா, மாதம் பிறந்து 14ஆம் தேதி பிறக்கிறது. 20ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 23ஆம் தேதி 23/4/2026 புதன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். அதற்கு பிறகு மேஷத்திலிருந்தும் ரிஷபத்துக்கு போகிறார். என்றைக்கு 9ஆம் தேதி 9/5/2026 அன்றைக்கி. 10/5/2026 அன்றைக்கி செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். இந்த 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். ஏன்னா போர் சூழக்கூடிய உருவாக்கம், ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது, தனித்து வேறு இருக்காங்க. சுபர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கடல் வாணிபத்தில் பெரிய இழப்பு ஏற்படும். அது தவிர வந்து இந்த கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தான் என்ற அகம்பாவத்துடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நடக்கும். இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உலக பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்து கடந்து செல்வது தான் நல்லது. தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் பார்த்தேனால் 14/4 வருஷப்பருப்பு, அதாவது பராபவ வருஷம் பிறக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 17ஆம் தேதி அமாவாசை, சித்திரை அமாவாசை. அது மிகவும் முக்கியமான அமாவாசை. பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம். அதற்கு பிறகு 20/4/2026 அன்றைக்கி அக்ஷய திருத்தியை, அதாவது அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் திருத்தியை, 3ஆவது நாள் பிரதமை துதியை திருத்தியை, 3ஆவது நாள் பார்த்தேனால் வளர்பிறை திருத்தியை 3ஆவது நாள்ன்றதுனால அக்ஷய திருத்தியை மிகவும் மிகவும் நல்ல விஷயம். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் மறுபடியும் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் சுபிக்ஷம் கூடும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குண்டான பொருட்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்காக போய் நீங்கள் வந்து தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணுன்றது இல்லை. துவரம்பருப்பு, இது வெல்லம், இந்த மாதிரியான உப்பு, இந்த மாதிரியான வளரக்கூடிய விஷயங்கள், வீட்டுக்கு தேவைப்படும் விஷயங்களை வாங்குவது மிகவும் நல்லது.
அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 22/4/2026 அன்னைக்கு ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் அவதரித்த நாள். சித்திரை மாதம், திருவாதிரை நட்சத்திரம். ஸ்ரீபெரும்புதூரில் மிகவும் ஏற்றமாக இருக்கும். ராமானுஜர் அதாவது ராகு கேதுவின் தோஷம் இருக்கிறவா ஆதிசேஷனின் அவதாரம்னு சொல்லக்கூடிய ராமானுஜனை சேவிச்சுன்னு வந்தாலே நிச்சயமாக அந்த ராகு கேதுவின் தோஷம் நீங்கும். மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர். அதனால் அவரை சேவிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றம். இந்த மாதம் 23/4/2026 அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சித்திரை மாதத்தில் ஒரு 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார். அவர் கண் விழிக்கும் போது அதாவது 18 நிமிஷமாக 5-18 நிமிஷம் பிரிச்சுக்கிறார். முதல் 18 நிமிஷம் தன்னுடைய கண் விழித்து காலை கடன்களை பண்ணுறது. அதற்கு பிறகு ஸ்நானம் செய்து, அதற்கு பிறகு அதாவது சாமி கும்பிட்ற நேரம், போஜனம் செய்தல், அதற்கு பிறகு அதுக்கப்புறம் தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்தல், தாம்பூலம் தரித்தல், இந்த 2 நேரமான கிட்டத்தட்ட 36 நிமிஷம், கடைசி 36 நிமிஷத்தை நீங்கள் அதாவது வீட்டுக்கு அடிமனை கோல் ஓடுறது, அதை தவிர புதுசாக பத்திரம் பண்ணுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, பெரிய ப்ராஜெக்ட் போடுறது, இது எது பண்ணிங்கன்னாலும் அதில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தடங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதில் உங்களுக்கு அதாவது கால நேரம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரமான 8:04 காலையில் 8:04 AM லேருந்து 9:34 AM, காலை 8 மணி முதல் 9:34 வரை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 36 நிமிஷம் கழிச்சால்னா 8:58லேருந்து 9:34 வரை உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், பூஜை செய்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த எது பண்ணிங்கன்னாலும், புதுசாக வீடு வாங்குறது, அக்ரிமெண்ட் போடுறது, இது எது செஞ்சிங்கன்னாலும் நிச்சயமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி. மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்றது பெரிய விசேஷம். ஏன்னா முழு நிலவை பார்க்கக்கூடியது. எதுவும் வெய்ய காலத்தில் முழு நிலவு கேட்கவே வேண்டாம், ரொம்பவுமே விசேஷமாக தெரியும். 1/5/2026 அன்னைக்கு, அதாவது நான் இந்த பௌர்ணமி யோகங்கள்னு ஒரு இது போட்டிருக்கேன், அது பாருங்கள். விசேஷமான காலகட்டங்களாக இருக்கும் அன்றைக்கி பௌர்ணமியில். ரொம்பவுமே ஏற்றமான காலம். அதை தவிர பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி அழகர் ஆற்றுல இறங்குறது ரொம்ப பெரிய விசேஷம். மதுரையிலலாம் கள்ளர்கள் ஆற்றுல இறங்கும்போது கூட்டம் சொல்லவே வேண்டாம். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இருந்தாலும் அந்த இதுலேயும் கூட்டங்கள் அலை மோதும். 4/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது பரணி 3ஆம் பாதம் சூரியன் வரும்பொழுது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. ஒரு 21 நாள் 28 நாள் வரலும் இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரம் முடிவு வைகாசி மாதத்தில் வரும். அதை அப்போ பார்ப்போம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததேனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கீழே ஸ்க்ராலிங்கில் நம்பர் போயின்னு இருக்கும், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலும் கொடுங்க. அதை தவிர என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போடுங்க. அதனுடைய யூடிஆர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஜாதகத்தை போட்டுட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு எளிதாக முடிக்க முடியும், எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்திலையும் தசாபுக்தியிலையும் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு வழியை சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரை உண்டான காலகட்டம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதத்தில் கடைசி வரலும் கிட்டத்தட்ட 10/5/2026 வரலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலையே இருக்கார். செலவுகள் அதிகமாக இருக்கும், மனசில் கிளேசங்கள் அதிகமாக இருக்கும். சில என்ன சொல்கிறது, ராசிநாதன் 12ஆம் இடத்துல போய் சனியோட சம்பந்தம். அதனால் மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகம், போராட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் சனி செவ்வாயினுடைய சேர்க்கை அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது.
ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியாக இருக்கிறவர்களுக்கு சர்ஜரி அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சனி சந்திரனுடைய சேர்க்கை, சனி செவ்வாயினுடைய சேர்க்கை அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. நிச்சயமாக உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கும், தூக்கத்தை கெடுக்கும். அது தவிர பார்த்தாலேனால் வெளியூர் வெளிமாநில பிரயாணத்துக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு தடைகளை கொடுக்கும். சரி, இந்த மாதம் அதாவது பராபவ வருஷம் சித்திர மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம் பார்த்தாலேனால் ராசிநாதனும் மாச கிரகமே. அதனால் என்ன சொல்கிறது, 12ஆம் இடத்துல போய் அவர் இருக்கார். அதனால் தூக்கங்கள் கெடும். அதாவது உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையுமா அடையாதான்ற மனக்லேசங்கள் இருக்கும். ஆனால் இந்த மாத கடைசியில் எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலேயே சூரியன் 5ஆம் அதிபதி இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு சிறு தடங்கள் வரும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உங்களுடைய ராசிக்கு திருமண யோகம் உண்டு. முயற்சிகள் எல்லாமே சற்று தாமதித்து வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராசியிலேயே சுக்கிரன் இருக்கார். 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவரோடு நல்ல இணக்கம் இருக்கும். இருந்தாலும் சூரியனோடு சேர்ந்த சுக்கிரன் இருக்கிறதுனால சிறு சிறு சண்டைக்கு பிறகு ஒன்றாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களிடம் சற்று பிரச்சனைகள் வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வந்து சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, சுக்கிரன் தன்னுடைய வீடான 7ஆம் இடத்தையே பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து நண்பர்கள் கூட என்ன பிரச்சனை வந்தாலும் அது சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறார். இந்த மாதம் பிறந்து ஒரு வாரத்திலேயே வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்களுடைய பேச்சு திறமையாலேயே வெற்றியை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோடு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடியது, தனம் குடும்பம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை இருக்கும். குடும்பத்தில் குதூகலம் இருக்கக்கூடிய காலகட்டம், சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு புதனும் வரார். புதன் வந்து 12ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு வந்து அதற்கப்புறம் வந்து 2ஆம் இடத்துக்கும் போகிறார். இந்த மாதத்தில் இந்த காலகட்டத்தில் 12ஆம் இடத்துல இருக்கும்பொழுது நீச்சப்பட்டு போகிறார். அவர் வந்து நீச்சப்பட்டு போகும்பொழுது பார்த்தீங்கன்னால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தடங்கலாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல போய் நீச்சப்படுறதும் 3/6 அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதன் அவர் போய் 12ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் புதுசாக நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்துக்குமே தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் இந்த 23/4/2026 பிறகு பார்த்தடையானால் நிச்சயமாக வெற்றிகள் நல்லபடியாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியிலேயே வந்து புதன் வந்து உட்கார்றார், 3/6 அதிபதி. ஆனால் உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா 7.5 சனி வேறு ஆரம்பிச்சுடுத்து உங்களுக்கு. அதனால் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். தேவையற்ற செலவுகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். சில நேரத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய, வரம்பு மீறி போகக்கூடிய தேவையற்ற செலவுகள் இருக்கும். பொறுமையாக பார்த்து செல்வது மிகவும் நல்லது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும். குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். திருமண யோகம் உண்டு. திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகளினால் பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள், தீர்க்கமான சிந்தனைகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் மனசுக்குள்ள குழப்பங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம். இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்களேனால் சந்திராஷ்டம நாட்கள். சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டம். அது சந்திராஷ்டம நாள். இது வந்து எப்போ போகிறதுன்னா 2/5/2026 5/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், பக்கத்தில் வந்து நீர்மோர் தானம் கொடுத்துட்டு போங்க. அதாவது வழிப்போக்கர்கள், அதாவது வெயிலில் நடந்து வர்றவா அவளுக்கெல்லாம் வந்து நீர்மோர் கொடுங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா அக்னி நட்சத்திரமும் ஆரம்பிக்கிறது இந்த மாத கடைசியில். நீர்மோர் கொடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு ஏற்றம் இல்லை அப்படின்னா
நீங்கள் வந்து வழிபட வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபடுங்க. ஏன்னா செவ்வாய்க்கு உண்டானவர். முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மனசில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இது இருக்கும். அதுவும் வெற்றி வாகை சூட வேண்டி ஏதாவது போட்டியில் இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்பவுமே விசேஷம். ஒரு தரம் போய் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வாங்கும். அங்கே வந்து சிகப்பு கலர் இருக்கக்கூடிய அதாவது செம்பருத்தி பூ அது வந்து போட்டுட்டு வாங்கும். சிவப்பு கலரில் வந்து ஒரு வஸ்திரம் வந்து தானம் கொடுத்துட்டு வாங்கும். துவரம் பருப்பு தானம் கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்களின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனின் மாறுதல்களை வச்சு மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷமான தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கா. அது தவிர மிதுனத்தில் வந்து குரு, கேது பகவான் 5ஆம் இடம்னு காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகுவும், 3 கிரகங்கள் மீன ராசியில் அதாவது சனி, புதன் மற்றும் செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் நிச்சயமாக பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. அதனால் பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, கோள்சாரங்கள் என்னென்ன அப்படின்னா, மாதம் பிறந்து 14ஆம் தேதி பிறக்கிறது. 20ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 23ஆம் தேதி 23/4/2026 புதன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். அதற்கு பிறகு மேஷத்திலிருந்தும் ரிஷபத்துக்கு போகிறார். என்றைக்கு 9ஆம் தேதி 9/5/2026 அன்றைக்கி. 10/5/2026 அன்றைக்கி செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். இந்த 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். ஏன்னா போர் சூழக்கூடிய உருவாக்கம். ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது. தனித்து வேறு இருக்காங்க. சுபர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கடல் வாணிபகத்தில் பெரிய இழப்பு ஏற்படும். அது தவிர வந்து இந்த கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தான் என்ற அகம்பாவத்துடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நடக்கும். இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உலக பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்து கடந்து செல்வது தான் நல்லது. தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் பார்த்தேனால் 14/4 வருஷப்பருப்பு, அதாவது பராபவ வருஷம் பிறக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 17ஆம் தேதி அமாவாசை, சித்திரை அமாவாசை. அது மிகவும் முக்கியமான அமாவாசை. பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம். அதற்கு பிறகு 20/4/2026 அன்றைக்கி அக்ஷய திருத்தியை, அதாவது அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் திருத்தியை, 3ஆவது நாள் பிரதமை துதியை திருத்தியை, 3ஆவது நாள் பார்த்தேனால் வளர்பிறை திருத்தியை 3ஆவது நாள்ன்றதுனால அக்ஷய திருத்தியை மிகவும் நல்ல விஷயம். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் மறுபடியும் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் சுபிக்ஷம் கூடும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குண்டான பொருட்களை வாங்குவது மிகவும் நல்லது.
அதற்காக போய் நீங்கள் வந்து தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணுன்றது இல்லை. துவரம்பருப்பு, இது வெல்லம், இந்த மாதிரியான உப்பு, இந்த மாதிரியான வளரக்கூடிய விஷயங்கள், வீட்டுக்கு தேவைப்படும் விஷயங்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 22/4/2026 அன்றைக்கி ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் அவதரித்த நாள். சித்திரை மாதம், திருவாதிரை நட்சத்திரம். ஸ்ரீபெரும்புதூரில் மிகவும் ஏற்றமாக இருக்கும். ராமானுஜர், அதாவது ராகு கேதுவின் தோஷம் இருக்கிறவா வந்து ஆதிசேஷனின் அவதாரம்னு சொல்லக்கூடிய ராமானுஜனை சேவிச்சுன்னு வந்தாலே நிச்சயமாக அந்த ராகு கேதுவின் தோஷம் நீங்கும். மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர். அதனால் அவரை சேவிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றம். இந்த மாதம் 23/4/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சித்திரை மாதத்தில் ஒரு 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார். அவர் வந்து கண் விழிக்கும்போது, அதாவது 18 நிமிஷமாக 5-18 நிமிஷம் பிரிச்சுக்கிறார். முதல் 18 நிமிஷம் தன்னுடைய கண் விழித்து காலை கடன்களை பண்ணுறது. அதற்கு பிறகு ஸ்நானம் செய்து, அதற்கு பிறகு அதாவது சாமி கும்பிட்ற நேரம், அதாவது சாமி கும்பிட்ற நேரம், போஜனம் செய்தல், அதற்கு பிறகு அதுக்கப்புறம் தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்தல், தாம்பூலம் தரித்தல், இந்த 2 நேரமான கிட்டத்தட்ட 36 நிமிஷம், கடைசி 36 நிமிஷத்தை வந்து நீங்கள் அதாவது வீட்டுக்கு அடிமனை கோல் ஓடுறது, அதை தவிர வந்து புதுசாக பத்திரம் இது பண்ணுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, பெரிய ப்ராஜெக்ட் போடுறது, இது எது பண்ணிங்கன்னாலும் அதில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தடங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதில் உங்களுக்கு வந்து அதாவது கால நேரம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரமான 8:04 காலையில் 8:04 AM - 9:34 AM, காலை 8 மணி முதல் 9:34 வரை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 36 நிமிஷம் கழிச்சால்னா 8:58 9:34 வரை உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், பூஜை செய்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த எது பண்ணிங்கன்னாலும், புதுசாக வீடு வாங்குறது, அக்ரிமெண்ட் போடுறது, இது எது செஞ்சிங்கன்னாலும் நிச்சயமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி. மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்றது பெரிய விசேஷம். ஏன்னா முழு நிலவை பார்க்கக்கூடியது. எதுவும் வந்து வெய்ய காலத்தில் முழு நிலவு கேட்கவே வேண்டாம், ரொம்பவுமே விசேஷமாக தெரியும். 1/5/2026 அன்றைக்கி, அதாவது நான் வந்து இந்த பௌர்ணமி யோகங்கள்னு ஒரு இது போட்டிருக்கேன், அதை பாருங்கள். விசேஷமான காலகட்டங்களாக இருக்கும் அன்றைக்கி பௌர்ணமியில். ரொம்பவுமே ஏற்றமான காலம். அதை தவிர பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி அழகர் ஆற்றுல இறங்குறது ரொம்ப பெரிய விசேஷம். மதுரையிலலாம் வந்து கள்ளர்கள் ஆற்றுல இறங்கும்போது கூட்டம் சொல்லவே வேண்டாம். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இருந்தாலும் அந்த இதுலேயும் வந்து கூட்டங்கள் அலை மோதும். 4/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது பரணி 3ஆம் பாதம் சூரியன் வரும்பொழுது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. ஒரு 21 நாள் 28 நாள் வரலும் இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரம் முடிவு வந்து வைகாசி மாதத்தில் வரும். அதை அப்போ பார்ப்போம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததேனால் நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கீழே ஸ்க்ராலிங்கில் நம்பர் போயின்னு இருக்கும், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலும் கொடுங்க. அதை தவிர என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை போடுங்க. அதனுடைய UTR ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஜாதகத்தை போட்டுட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு எளிதாக முடிக்க முடியும், எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்திலையும் தசாபுக்தியிலையும் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு வழியை சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரை உண்டான காலகட்டம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா சித்திரை மாதம் பராபவ வருஷத்தில் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சொல்லக்கூடியவர் வந்து மிகவும் வேகமாக செல்லக்கூடியவர். இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அஷ்டமத்தில் இருக்கார். இந்த சந்திராஷ்டம காலமாக இருக்குது.
இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார். அதாவது அஷ்டமத்தை சனி போட்டு வாங்கி ரொம்ப மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க கடகராசிக்காரர்கள். மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷமாக. இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை விட 9ஆம் இடத்தில் அந்த அளவு பிரச்சனையை கொடுக்காது. இருந்தாலும் தந்தைக்கு உடல்நிலையில் பின்னடைவை கொடுக்கும். தந்தையினுடைய சொத்துக்களில் பிரச்சனை இருக்கும். அதனால் உங்களுடைய பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய சொத்துக்களோ பணங்களோ வரக்கூடியது தடங்கள் வரும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும்னு பார்த்தோமே. ஆனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் அதிபதியான தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல போய் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த காலகட்டத்தில் வருஷம்தான் உச்சம் பெறுறது இல்லைன்னு சார் பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் சுக்கிரனோடு சேர்ந்துருக்கிறது பெரிய விசேஷம். இதனால் உங்களுடைய பேச்சு திறமையினால், உங்களுடைய ஆளுமை திறமையினால் நிச்சயமான வெற்றியை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல போய் சூரியன் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரும். யாரோட தொல்லைகள் வரும்? அதாவது அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2ஆம் அதிபதி அந்த அளவு விசேஷம் கிடையாது. 10ஆம் இடத்துல போய் இருக்க தொழில் மூலியமாக நல்ல ஒரு பண வரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதீதமான பணம், அதாவது தொழிலில் இருக்கும். இருந்தாலும் லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடத்துல ஒரே வாரத்தில் மாறுறார். 20ஆம் தேதி 20/4/2026 பார்த்தேன்னா 11ஆம் இடத்துல வரார். 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மூத்த சகோதர ஸ்தானம்ன்றதுனாலையும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. 2வது திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதோடு பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். தூக்கங்கள் நல்லபடியாக இருக்கும். இவ்வளவு நாளாக பிரச்சனையிலேருந்து மனக்குழப்பங்கள்லாம் இருந்திருக்கும். இப்போ நல்ல ஒரு தீர்க்கமான சிந்தனை, தூக்கம் நல்லபடியாக இருக்கும். சொந்த ஊர் கிராமத்து கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. உங்களுடைய மூதாதையர்கள் வழிபட்ட கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். அதோடு பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு, அதாவது 9ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சனியோட சேர்ந்து செவ்வாயும் புதனும் இருக்க, நீச்சப்பட்ட புதன் இருக்கிறதுனால சிறு முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வரும். அதற்கு பிறகு ஏற்றத்தை கொடுக்கும். 23/4/2026 அன்னைக்கு புதன் 10ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் இடத்துல புதன் சூரியன் 2 பேரும் இருக்கிறதுனால அக்கௌண்டிங் அந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அதோடு பார்த்திங்கன்னா இந்த பால் பதனிடக்கூடிய விவசாய நிலங்கள் வரக்கூடிய, அது தவிர தண்ணீர் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அதோட புதன் பார்த்தாலேயானால் 9/5/2026 11ஆம் இடத்துக்கு போகிறார். 12ஆம் அதிபதி 12க்கு 12லையும் போகிறார். 11ஆம் அதிபதியோடு சேர்ந்து. அதனால் அதீதமான பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டம். லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம், செலவுகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோடு பார்த்தோன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 10ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல போய் நிற்கிறார். அதுவும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில், மண் சம்பந்தப்பட்ட தொழில், அது தவிர இந்த கல், மண், ஜல்லி, ரியல் எஸ்டேட்டு, நிலத்திலிருந்து வரக்கூடிய ப்ராடியூஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல்மணிகள், அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அமையிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தீர்க்கமான சிந்தனை இருக்கும். முயற்சிகளில் நிச்சயமாக சிறு சிறு வெற்றிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் சொந்த தொழிலாக இருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அரசாங்கத்தினோட சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் மாநிலம் போகிறதுக்கு சிறு தொல்லைகள் வரும். வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு பர்மனெண்ட் விசா இல்லைன்னா அது பேர் என்ன, இந்த H1B, அதை தவிர சிட்டிசன்ஷிப், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் நிச்சயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும். புதிய வேலை கிடைக்கும். தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் வரும். எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா பேச்சில் 2ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கார்.
தவறாக புரிந்து கொள்ளப்படும். பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் வருது. சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன் 8ஆம் இடத்துல போய் இருக்கும்போது சந்திராஷ்டம காலம். இந்த சந்திராஷ்டம காலம் என்னைக்குன்னு பார்த்தோம்னா 14/4 15/4 இந்த 2 நாட்களும். அதை தவிர பார்க்கும்பொழுது 10/5/2026 12/5/2026 வரலும் உண்டான நாட்கள். 4 நாட்கள் இந்த வருஷம் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு போங்க. அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் பசுவுக்கு உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கட்டு கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயம் குறையும். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அதை தவிர சந்திரமௌலீஸ்வரர் போய் சேவிச்சுட்டு வாங்க. நந்தி தேவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நந்தி தேவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. இது நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர இந்த பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி வருது. சித்திரகுப்தன் போய் பார்த்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு.